அமெரிக்கா ஏன் தெரியுமாங்க பெஸ்ட் அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்றாங்க? பிகாஸ் அவரோட லீடர்ஷிப் தான். ஏன்னா, லீடர்ஷிப் மூலியமா தான் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த நேரத்தில நின்னு பேசும். பிகாஸ் அவர் வந்து ஓல்டன் ஏஜ்ல அவர் வந்து எந்த விதமான சக்தி இல்லாம தான் இருந்திருப்பாரு. அப்ப கூட எல்லா பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோட தான் இருந்திருப்பாரு. சூப்பர் சோல்ஜர் சிரம் கிடைச்சதுக்கப்புறம் உலகத்துக்காக 70 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. தன்னோட பாதி வருஷத்த வந்து ஐஸ் கட்டியிலே இருந்து செலவழிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன் காதலையும் இழந்திருப்பாரு. என்னதான் இப்ப வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா அடிச்சாலுமே, தன்னோட பாஸ்ட்ல வந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிகமா யாருமே சொல்லவே மாட்றாங்க. அது மட்டும் இல்லாம, என்னதான் நம்ம சென்ட்ரி இருந்துக்கிட்டு, சூப்பர் சோல்ஜர்ஸ போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனுங்கள பறக்க விட்டாலுமே, நம்ம தலைவன் ஒத்த ஆளா நின்னுக்கிட்டு மொத்த தேனோஸ் ஆர்மிய எதிர்த்து நின்றுப்பாரு. இருந்தாலுமே அவரால வந்து அந்த நேரத்தில வந்து அவங்கள தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட, தலைவன் அந்த நேரத்தில கிளம்பி போயிருப்பாரு. தன்னோட உடைஞ்சு போன ஷீல்ட் எடுத்து கையில மாட்டிக்கிட்டு தலைவன் எந்திச்சு நடக்கும்போது, அந்த நேரத்தில வர கூஸ் பம்ப்ஸ மட்டும் கமால்ல சொல்லிட்டு போங்க.